ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். சேம், காம், யாப்பேத் என்பவர்களினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி இந்த நோவாவினுடைய குமாரர்களின் மூலமாக ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இந்த பூமியிலே உண்டான ஜனத்தொகையை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு விளக்கும்படியாக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாகிய 32வது வசனத்திலே தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிறந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் நோவாவினுடைய வம்ச வரலாறை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஆதியாகமும் 10வது அதிகாரம் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. இங்கே 10வது அதிகாரத்தினுடைய நோக்கமே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு உலகின் எல்லா தேசங்களிலும் உள்ள மக்கள் எவ்வாறு நோவாவிடமிருந்தும் அவனுடைய குமாரரிடத்திலிருந்தும் தோன்றினார்கள் என்று காட்டுகிறதை தான் இந்த வசனம் 32 குறிப்பிடுகிறது. இங்கே 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் யாப்பேத்தினுடைய குமாரர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களின் பட்டியலுள்ள யாப்பேத்தின் குமாரர்கள் வடக்கே சென்று கருங்கடல், காஸ்பியன் கடல் ஆகியவற்றின் கடலோர பகுதிகளில் அவர்கள் குடியேறினார்கள் என்பது தெளிவாகிறது. இவர்களே மேதியர்கள், இவர்களே கிரேக்கர்கள், இவர்களே ஐரோப்பியர்கள், ஆசியா தேசத்தில் உள்ள காக்சேசிய இனத்தவர்கள் தோன்ற காரணமாக இவர்கள் இருந்தார்கள் என்பதை வரலாறு மிகவும் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. யாபேத்தினுடைய குமாரர்கள் தான் இந்த பகுதிகளிலே இவர்கள் குடியேறினார்கள். இவர்களை குறித்து தான் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தின் வரையிலும் பார்க்கிறோம். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதா, யவான், தூபால், மேஷேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமேரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர்கள் எலிசா, தர்ஷிஷ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகளுடைய பெயர்களெல்லாம் இவர்களுடைய பெயர்களால் இடப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அவனவன் பாஷையின் படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியையும் வேறு வேறு தேசங்களாக, அதாவது தீவுகள் பேர், தேசங்கள் பெயரெல்லாம் இவர்கள் பெயரை கொண்டே எழுதப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் காமின் குமாரர்கள், அதாவது நோவாவினுடைய குமாரனாகிய இளைய குமாரனாகிய காமினின் அந்த வம்சமானது குறிப்பிடப்படுகிறது. இந்த வசனங்களில் காமின் சந்ததியாரின் பெயர்கள் பட்டியலிடப்படுகின்றதனை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் அரேபியாவினுடைய தெற்கு பகுதி, எகிப்தினுடைய தெற்கு பகுதி, மத்திய தரை கடலினுடைய கிழக்கு கரைப்பகுதி, ஆப்பிரிக்காவினுடைய வடக்கு கரையோர பகுதி ஆகியவற்றில் இவர்கள் குடியேறினார்கள். கானானியரினுடைய சந்ததியாரை குறித்து வசனம் 15லிருந்து 19 வரையிலும் பார்க்கிறோம். குடியேறிய பகுதிக்கு கானான் என்னும் பெயரானது கொடுக்கப்பட்டது. இப்பகுதியையே பின்னர் யூத மக்களுக்கு குடியிருக்கும் இடமாக ஆண்டவர் கொடுத்தார். கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாக மாற்றி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவின் மூலமாக பகுத்து கொடுக்கப்பட்ட இடமாக இந்த இடமானது, யூதர்கள் குடியேறுகிற இடமாக இந்த இடங்கள் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து 10வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 21லிருந்து 31 வரையிலும் சேமுவுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த வசனங்கள் சேமுவுடைய சந்ததியரை பற்றிய பட்டியலாக காணப்படுகிறது. இவர்கள்தான் அரேபியாவிலும் மத்திய கிழக்கு பள்ளத்தாக்குகளிலும் குடியேறினார்கள். அவர்களில் யூதர்கள், அசீரியர்கள், சீரியர்கள், ஏலாமித்தியர்கள் ஆகியோர் இவர்கள் அடங்குவார்கள். இவர்களுடைய பெயர்களை கொண்டும் இவர்களுடைய பிரிவுகளை கொண்டும் அங்கே தேசங்களுக்கும் தீவுகளுக்கும் பெயரிடப்பட்டன என்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு 5 வசனங்களிலே ஒரு முக்கியமான ஒருவரை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் கொஞ்சம் ஆழமாக கற்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் இனிமேல் வரப்போகிற அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சி வரைக்கும் தொடர்புடையதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும்
கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்லை என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம் என்று சொல்லி 5 வசனங்களிலே இங்கே நிம்ரோத் என்ற ஒரு பெரிய பேரரசனை குறித்து இங்கே ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நிம்ரோத்தை பற்றி ஆதியாகமத்தில் 5 வசனங்கள் மட்டும் கூறினாலும் வரலாற்றில் இவனுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். இவனை பற்றி யோசிபஸ் கூறும் பொழுது, இவன் மனிதரை தேவனிடமிருந்து கவர்ந்து தனது ஆளுகைக்குள்ள அடக்க பார்த்தவன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இவனை போன்றதொரு வேட்டைக்காரனும் வேட்டை வீரனும் தேவனுக்கு எதிராக எழும்பினவனும் உலக தோற்றம் முதல் உண்டானதில்லை என்கிறதான ஒரு கருத்தானது யோனத்தானின் தர்க்கம் என்ற ஒரு நூலில் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. மனிதரை வேட்டையாடுவதில் இவனைப் போல சிறந்தவர்கள் இல்லை. இவன் மக்களிடம், அவன் ஜனங்களிடத்தில் பேசும்போது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு விலகி நிம்ரோத்தின் நியாய தீர்ப்பை பற்றி கொள்ளுங்கள் என கூறினான் என்று சொல்லி அங்கே எருசலேம் தர்க்கம் என்னும் ஒரு நூல் அங்கே கூறுவதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். தேவ நியாய தீர்ப்பை விட என்னுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் என்னுடைய நியாய தீர்ப்பை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவன் ஆட்சி புரிந்தான் என்று சொல்லி எருசலேம் தர்க்கம் என்னும் நூலிலிருந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். 1 நாளாகமம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் அங்கே பட்டியல் மீண்டுமாக சொல்லப்படும் பொழுது இவனுடைய பெயர் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமத்தில் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று நாளாகமத்தில் இவன் பெயர் வருகிறது. இது கல்தேய மொழிபெயர்ப்பில் இந்த இடத்துல இந்த 1 நாளாகமம் 1:10 கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் துன்மார்க்கனும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்துகிறவனும் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவனுமாக இருந்தான் என்று அந்த வேத புத்தகத்திலே காணப்படுகிற கல்தேயருடைய மொழிபெயர்ப்பிலே இங்கே பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று ஒரே வார்த்தையிலே முடிக்கப்படுகிறது. அங்கே துன்மார்க்கனாக இருந்தான், குற்றமற்ற இரத்தத்தை சிந்துகிறவனாக இருந்தான், தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவனாக இருந்தான் என்று 3 குணாதிசயங்கள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் காமினுடைய பேரனாக இவன் இருந்தான். அதாவது நோவாவினுடைய கொல்லு பேரனாக இந்த நிம்ரோத் பேரரசன் இருந்தான். காமின் புதல்வனான கூஷ், மிஸ்ரயீம், பூத் ஆகியோர் ஆப்பிரிக்காவினுடைய அந்த நைல் நதியின் அருகில் இவர்கள் குடியேறி வாழத் தொடங்கினார்கள். காமின் 4வது புதல்வனான சாபம் பெற்ற கானான் மத்திய தரைக்கடலின் கிழக்கு பகுதியில் குடியேறி அவன் வாழ ஆரம்பித்தான். நிம்ரோத்தின் சந்ததியினர் தெற்கு மெசபத்தோமியாவினுடைய பகுதிகளிலும் இவர்கள் குடியேறி இருந்தனர். நிம்ரோத்து 2 அரசுகளை அவன் அங்கே தோற்றுவிக்கிறான். ஆதி நாட்களிலேயே முதல் அரசனாக நிம்ரோத் இருக்கிறான். 2 அரசுகளை அவன் தோற்றுவிக்கிறான். அவனது முதல் ஆட்சி பீடத்தில் உள்ளடங்கிய இடங்கள்தான் பாபேல், கல்னே, ஏரேக், அக்தாத் என்று சொல்லி நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த பாபேலில்தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. இதுவே பாபிலோனிய பேரரசினுடைய ஒரு பிறப்பிடமாக இந்த நிம்ரோத்தால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த பாபேல் நகரம்தான் அது பாபிலோனிய பேரரசினுடைய பிறப்பிடமாக அது மாறியது. அக்தாத் அதாவது பழங்கால அக்காடிய பேரரசினுடைய தலைநகராக அது இருந்தது. சுமேரிய நாகரிகத்தின் மிக முக்கியமான நகரமான ஏரேக் இது விளங்குகிறது. அவனது 2வது ஆட்சி பகுதியில் உள்ளடங்கிய இடங்கள் எதெல்லாம்னா நம்ம படித்திருக்கிறபடி நினிவே, ரெகோபோத் பட்டணம் அதாவது காலாகு, ரேசேன் பட்டணம் ஆகியவை அவன் 2வது அவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த, அதாவது 2 அரசுகளை தோற்றுவித்தானே அதில் 2வது காரியத்தில் நினிவே வருகிறது. முதல்ல பாபிலோன் அதனுடைய பிறப்பிடமாக வருகிறது. நினிவே அவைகள் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். நினிவே அசீரியாவினுடைய தலைநகராக விளங்கினது என்பதை நாம் வேதத்திலே கற்றிருக்கிறோம். ரெகோபோத் மிகவும் பரந்த பட்டணம் என்று பொருளுடையது.
காலாகை அசீரியா இஸ்ரவேலரை தாக்குகிறதற்கு ஒரு இராணுவ பட்டணமாக அடிக்கடி இதை பயன்படுத்தி வந்தார்கள். அசீரியாவின் பல பகுதிகளுக்கு இந்த பெயர்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. பெயரின் பொருள் தோற்ற மூலம் என்று சொல்லி அர்த்தம். நிம்ரோத் என்றால் புரட்சி செய்வோம் என்பதுதான் பொருள். இவன் தேவனுக்கு முன்பாக புரட்சியாளனாக இருந்தான் என்பதே உண்மை. மெசொப்பொத்தேமியாவினுடைய செழிப்பு நிலத்தில் பல பேரரசுகள் தோற்றம் கண்டு அவைகள் வாடிப்போனதை நாம் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அவை அனைத்துக்கும் முன் மனித பேரரசினுடைய மூளைக்கல்லை வைத்தவன், அதாவது பேரரசன் என்கிற ஒரு பதவியை வகித்தவன் நிம்ரோத்து தான் என்பது வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து நம்ம காண்கிறோம். இவனை அதாவது பாபிலோனிய அசிரிய பேரரசுகளின் நிறுவனர் என கொள்ளும்போது உலக வரலாற்றிலும் வேதாகம வரலாற்றிலும் இவனுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. பாபேலின் முதல் சுயராஜ்ய கோபுரமும் இதனையே காட்டி நிற்கிறது. அடுத்த அதிகாரத்திலே அங்கே ஜனங்கள் பாபேலிலே ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட நினைத்த போதுதான் பூமியெங்கும் அங்கே பாசைகள் தாறுமாறானதை ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாபேலினுடைய முதல் சுய ராஜ்ய கோபுரம் அது இதையே காட்டி நிற்கிறது. அசீரியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைய வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனத்தில், ஏசாயா 30வது அதிகாரம் 31லிருந்து 33 வரை, ஏசாயா 31வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும், அதே போல் மீகா 5:5லையும் இன்றைக்கு நம்ம அசீரியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். அசீரியாவின் தலைநகராக இன்றைக்கு விளங்குவது டமாஸ்கஸ் ஆகும். இந்த தமஸ்குவின் எபிரேய பெயர்தான் தம்மேசேக் என்பது. இதனுடைய கூட்டுத்தொகையானது 444 என்று குறிக்கப்படுகிறது. 4 சிருஷ்டியுடன் தொடர்புடைய ஒரு எண்ணாக இது காணப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய மிக பழைய நகரத்தை பற்றிய குறிப்பு வேதாகமத்தில் 39 முறை காணப்படுகிறது. சிருஷ்டியை மொத்தமாக கையடைக்க, அதாவது கையாளுகிறதற்கு சாத்தானால் எழுப்பப்படும் மனிதன் இந்த நிம்ரோத்தின் தேசத்திலிருந்து வரலாம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அதாவது அந்தி கிறிஸ்து வரக்கூடிய ஒரு இடமாக இவனுடைய நிம்ரோத் தேசமானது இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது மீகா 5:5 இவரே சமாதானக்காரனர், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த அசீரியாவினுடைய அந்த தோற்றுவித்த அந்த ராஜா, ஆகவே அங்கே இருந்து அவனுடைய தேசத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வரலாம் என்கிற கருத்துக்கள் காணப்படுகின்றன. இவனுக்கு பாபிலோன், அசீரியா ஆகிய 2 நாடுகளுடன் நல்ல தொடர்பு இருக்கிறதை நம்ம நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நிம்ரோத் என்னும் புரட்சியாளன் சாத்தானினுடைய முதல் உலகாகும் அரசை தோற்றுவிக்கும் முயற்சியாக அவன் இதனை எடுத்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனால் தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு விலகி என்னுடைய நியாய தீர்ப்பை பற்றி கொள்ளுங்கள் என்று புரட்சி செய்த அந்த நிம்ரோத் உலகம் முழுவதையும் ஆண்டுவிடலாம் என்கிற ஒரு முயற்சி எடுத்த ஒரு சாத்தான் என்பதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவன் வேரில் தோன்றிய பேரரசுகள் அனைத்தும் இத்தகைய சாத்தானினுடைய முயற்சிகளாக இருந்தன. நேபுகாத் நேச்சாரை பார்க்கிறோம். அவன் ஒரு மிகப்பெரிய பொன்னாலான ஒரு அரசை தோற்றுவித்தவனாக, அத்தனை வலிமை பெற்றவனாக அவன் இருந்தான். பாபிலோனிய ராஜாவாக இருந்தான். அதே போல கிரேக்க பேரரசனாக அலெக்சாண்டர் இருந்ததை பார்க்கிறோம். நெப்போலியனை பார்க்கிறோம், ஹிட்லரை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருமே இப்படித்தான் நிம்ரோத்தை போல ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர்களாக உலகத்தை கட்டி போட்டு ஆள வேண்டும் என்கிறதில் அத்தனை வெறி உடையவர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இனி வரப்போகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற அந்த மத பாபிலோன், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் அதற்கு துணை போவாங்க. அதாவது 2 பாபிலோனின் அழிவுகள் குறித்து நாம் படித்திருக்கிறோமே, கடந்த மாதத்தில் படித்தோமே. மத சார்போடு உடைய பாபிலோன், அதே போல் வாணிப அந்த பாபிலோன் என்று சொல்லி பார்த்தோமே. அந்த 2 விதமான
அந்த போலி பாபிலோன்களின் மேலே ஏறி, அதாவது மதத்தை கொண்டு உலகம் முழுவதையும் கட்டி போட பார்ப்பான். அதே போல் வாணிபத்தை கொண்டும் உலகம் முழுவதையும் அவன் கட்டி போட பார்ப்பான். அதாவது அதைத்தான் நாம் அந்த 666 என்கிற அந்த மிருகத்தின் முத்திரை என்றெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோமே. அந்த மத பாபிலோனில் ஏறி வாணிப பாபிலோனில் அவன் அமர்ந்து ரோம பேரரசின் தலைவனாக விளங்கும் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவும் இவனோடு கூட தொடர்புடையவனும் சாத்தானின் பேரரசு அவன் உடையவனாக இருக்கணும்னு பேராசை உடையவனாக இருக்கிறானே. அப்படிப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்து கடைசி ஆட்சியாளனாக இருப்பான் என்று சொல்லித்தான் நம் வேதத்திலே பார்க்கிறோம். நிம்ரோத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த நிம்ரோத்தினால் மக்களை கவர்ந்து இழுக்கும்படியாக செய்யப்பட்ட நிம்ரோத்தினால் அவன் சொல்கிறான், என் நியாய தீர்ப்பை பற்றி கொள்ளுங்கள் என்று கர்த்தருக்கு விரோதமாக புரட்சியாளனாக இருந்தானே. இந்த உலகத்திலே தோன்றின முதல் நிம்ரோத் என்கிற பேரரசனுடைய அந்த ஆசைகள், அந்த உலகத்தை கட்டி போட வேண்டும் என்கிற வாஞ்சைகள் தான் கடைசி நாட்களில் அந்த மத பாபிலோனில் ஏறி வாணிப பாபிலோனில் அமர்ந்து ரோம பேரரசின் தலைவனாகிய அந்த மிருகமானது, அந்த அந்தி கிறிஸ்துவானது இந்த உலகத்தை கடைசியாக கட்டி போட நினைக்கிற அந்த சாத்தானினுடைய செய்கையானது இருக்கும். அவனுடைய உருவமாக, நிம்ரோத்தினுடைய உருவமாகத்தான் சாத்தான் இருப்பான் என்பதோடு கூட வேதாகமம் முடிவடைகிறது. அவனை அழித்து தான் ஆண்டவர் இந்த பூமியிலே 1000 ஆண்டு ஆட்சியையும் புதிய வானம் புதிய பூமியையும் ஆண்டவர் தோற்றுவிப்பார் என்று கற்றிருக்கிறோம். ஆகவே நமக்கு தெளிவான வெளிப்பாடுகள் உண்டு, தெளிவான முடிவுகள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு உலகம் பயந்து நடுங்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்குள்ளாக விசுவாசத்திலே நிலைத்திருந்து நாம் படித்திருக்கிற வசனங்களிலே உறுதியாயிருந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே தேவனை இறுக பற்றி கொண்டு வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை காத்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.